நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான கேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ கேக்கா நம்ம வீட்டில் அடிக்கடி செய்வோம் தான். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ லீவ் அப்படிங்கிறனால குழந்தைங்க எல்லோரும் ஈவினிங் டைம் ஆச்சுனாலே ஸ்நாக்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கு வச்சு பண்ணி கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 எக் இருந்தால் போதும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம், கூடவே 2 எக்கு சேர்த்துக்கலாம். டஸ்ட்பினில் போட வேணாம், அது இருக்கட்டும். ஸோ அதில் தான் நம்ம கரெக்டாக அளந்து வாட்டர் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால எக்ஷேல் இருக்கட்டும். ஸோ அப்படியே ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நான் முட்டை ஓடி இருக்கட்டும் சொன்னேன் பாருங்கள். ஸோ அதில் தான் கரெக்டாக தண்ணி சேர்க்குறேன். என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் கேக் நல்லா கரெக்டாகவும் வரும். ஸோ அதனால தான் நான் வந்து கரெக்டாக அளந்து இந்த எக்கு எவ்வளோ போட்டோமோ அந்த அளவுக்கு கரெக்டாக தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம இடியப்ப மாவு இருக்க பாருங்கள், அதாவது பச்சரிசி மாவு, அதை நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அளவு சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நல்லா எக்கோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கூடவே சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கரெக்டாக எல்லாம் மிக்ஸ் பண்ணால் தான் கேக் ரொம்ப சூப்பராக பஞ்சு போல் வரும். பேன் நல்லா சூடாக வச்சு அது கூடவே நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் பவுலில், அதை இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும், ஸோ கருகிடக்கூடாது. ஸோ எக்கு அப்படிங்கிறனால சீக்கிரம் வந்து கீழே அடி பிடிச்சிரும். ஸோ அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கரெக்டாக நான் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ நல்லா வெந்து மேலே பபிள் மாதிரி லைட்டாக வந்திருக்கும். ஸோ அப்படியே நம்ம பேக் சைட் திருப்பி விட்டுட்டு கூட நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. இப்போ நான் சூப்பரான கேக் ரெடி பண்ணிட்டே பாருங்கள். இப்போ அப்படியே நான் வந்து ஒரு பிளேட்டில் வச்சு கட் பண்ணி காட்டு. ரொம்ப சூப்பரான பஞ்சு போல் கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கேக் பண்ணி கொடுங்க. ஸோ ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.